மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய மலரே மௌனமா, அத்தியாயம் 38. தளிர் வருத்தத்தோடு அந்த இடத்தை விட்டு சென்றதும் மனதிற்குள் தவித்து போனான் செந்தில். அவளிடம் சென்று பேசி சமாதானம் செய்யச் சொல்லி அவள் மேல் காதல் கொண்ட மனமும், அவள் எப்படி போனால் உனக்கென்ன, பொய் சொல்லி இந்த வீட்டிற்கு வந்தவளுக்கு வேற பொய் சொல்லி இங்கேயே நிரந்தரமாக இருந்து கொள்ள தெரியாதா என்று அவள் மேல் கோபம் கொண்ட மனமும் மாறி மாறி அவனை படுத்தி எடுக்க தன் மனநிலையின் இம்சையை தாங்க முடியாமல் வேகமாக அறைக்கு சென்று படுத்து கொண்டான். கண்கள் மூடி உறங்க முற்பட்டவனின் நினைவை விட்டு செல்ல மாட்டேன் என்று தளிர் பிடிவாதமாக நிற்க, ச சரியான இம்ச என்று அதற்கும் அவளையே மனதிற்குள் திட்டிவிட்டு எழுந்து அமர்ந்தான். நெற்றியில் விரல் கொண்டு கீறியபடி யோசனையில் ஆழ்ந்தவன் எழுந்து ஜன்னலின் அருகில் சென்றான். அந்த வெயில் நேரத்திலும் தோட்டத்திலிருந்து வந்த குளிர்ந்த காற்றை கண்கள் மூடி அனுபவித்தான். சில நிமிடங்கள் கழித்து கண்கள் திறந்து தோட்டத்தில் பார்வையை பதிக்க அங்கே இருந்து திட்டில் அமர்ந்திருந்தாள் தளிர். அவள் முகம் ஏதோ தீவிர சிந்தனையில் இருப்பதாக அவனுக்கு தோன்றியது. இந்த விஷயத்தை இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்குவாளா? தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான். அப்போது அவள் யாரையோ ஃபோனில் அழைத்து பேசிவிட்டு எழுந்து வேகமாக வீட்டிற்குள் வர, யார்கிட்ட பேசினா, இந்த விஷயம் பற்றி யார்கிட்ட சொல்ல போறா என்ற யோசனையோடு அவசரமாக கதவை திறந்து வெளியில் வர முயன்றான். அப்போது செல்வம் அவசரமாக தன் அறையில் இருந்து செல்வதை பார்த்தவன், அண்ணன்தானா, அண்ணனுக்கு தான் தெரியும் இல்லை, அது பார்த்துக்கும் என்று அலட்சியமாக எண்ணியபடி மீண்டும் அறைக்குள் செல்ல போனவன் செல்வம் தன் பெற்றவர்களின் அறைக்குள் செல்வதை கண்டு திகைத்து வேகமாக இவனும் அங்கே சென்றான். உள்ளே செல்லாமல் வெளியிலேயே அவர்கள் பேசுவது கேட்கும் இடத்தில் நின்று கொண்டான். என்னம்மா, செல்வத்தையும் வர சொல்லியிருக்க? அமுதா புரியாமல் கேட்டார். உட்காருடா, தன் அருகில் இருந்த இடத்தை செல்வத்திடம் காட்டினார் சண்முகம். இருக்கட்டும் சித்தப்பா என்று விட்டு அவர் அருகிலேயே நின்று கொண்டவனின் இதயம் வேகமாக துடித்து கொண்டிருந்தது. அதனை மறைத்து, சொல்லுமா, என்ன பேசணும்னு வர சொன்ன என்றான் தளிரிடம். அவர்கள் முன்னால் கையை பிசைந்தபடி தரையை பார்த்து கொண்டு நின்றிருந்த தளிர் இப்பொழுது செல்வத்தின் முகத்தை பார்த்து கேட்டாள். மாமா, நான் டைரக்டாகவே கேட்குறேன், செந்தில் யாரையாச்சும் விரும்பினாரா? சண்முகத்தின் இதழில் புன்னகை அரும்பியது. இதுதானா என்று எண்ணிக்கொண்டே பதில் சொல்ல வாயை திறக்க அவர் தோளில் கை வைத்து அழுத்தி அவரை தடுத்தான் செல்வம். ஏன் என்று புரியாமல் அவனை பார்த்தார் அவர். அவர் பார்வையை தவிர்த்து, ஆமாம்மா என்றான் தளிரிடம். அதை கேட்டவளின் முகம் சடுதியில் வாடிப்போனது. மனதில் எழுந்த வலியை சமாளித்து கொண்டு கேட்டாள், அப்புறம் எதுக்கு மாமா என்ன அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க? இப்போ எதுக்கு இந்த கேள்வி தளிர்? உனக்கும் அவனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, நீங்கள் 2 பேரும் தான் புருஷன் பொண்டாட்டி, அதை எழுத்துக்கிட்டு வாழ ஆரம்பிங்க. அவள் மறுப்பாக தலையசைத்தாள். அமுதாவும் சண்முகமும் செல்வத்தை மீறி எதுவும் பேச முடியாமல் தவிப்போடு பார்த்து கொண்டிருந்தனர். ஏன் இவ்வளோ யோசிக்கிற? வேணாம் மாமா, நான் பண்ண தப்புக்கு அவரை ஏன் தண்டிக்கிறீங்க? சரி, இப்போ என்ன பண்ணலாம்னு இருக்க? அவன் வாழ்க்கையை விட்டு விலகி போக போறியா? அவளை உற்று பார்த்தபடி அழுத்தமாக கேட்டான் செல்வம். அவன் மனதிற்குள் பெரிய பிரளயமே உருவாகி இருந்தது. அவள் சொல்லும் பதிலுக்காக காத்திருந்தான். இதுவரை தைரியத்தோடு செல்வத்தை பார்த்து பேசியவளுக்கு இப்போது அது எங்கோ ஓடி ஒளிந்து கொண்டது. தலையை குனிந்து கொண்டவளின் விழிகளில் இருந்து கண்ணீர் கோடுகளாக கன்னங்களில் இறங்கின. சண்முகம், ஏன் இப்படி அவளை வதைக்கிறாய்? உண்மையை சொல்லிவிடு என்பதை போல் செல்வத்தை பார்க்க அவனோ அவள் முகத்தில் இருந்து பார்வையை அகற்றவே இல்லை. மாட்டேன், அவரை விட்டுட்டு இந்த வீட்டை விட்டுட்டு போக மாட்டேன். அவர் மனைவியா இந்த வீட்டு மருமகளாதான் என் கடைசி மூச்சு வரைக்கும் இருப்பேன். வேண்டாம்னு இந்த வீட்டு படியை நிச்சயமாக தாண்ட மாட்டேன். செல்வத்தின் முகத்தில் நிம்மதி பரவ தளிரின் முகத்திலோ தெரிந்தது எந்த மாதிரி உணர்ச்சி என்று புரியாமல் பார்த்தனர் அமுதாவும் சண்முகமும். கொஞ்ச நாள் பார்ப்பேன், அவர் மனசு மாறவே இல்லைன்னா, அந்த பொண்ணை மறக்கவே முடியலன்னா அவர் கஷ்டப்பட்டா அதுக்கு மேலே அவரை கஷ்டப்படுத்த மாட்டேன். இந்த உலகத்தை விட்டே போயிடுவேன், ஆனால் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். அவள் குரலில் ஒலித்த சீற்றம் கண்டு திகைத்தனர் சண்முகமும் அமுதாவும். அப்படியே ஒன்று ஓங்கி வச்சேன்னா தெரியும், என்ன பேச்சு இது? இதுவரை அமைதியாக இருந்த அமுதா அவளை தீப்பார்வையோடு அதட்டினார். அமுதா, சும்மா இரு. சண்முகம் அவரை அடக்கினார். தளிர் நிமிர்ந்த அமிர்தாவை பார்க்க அவள் முகத்தில் தெரிந்த கோபத்தில் சந்தோஷம் கொண்டாள். போதும் அத்தை, இது போதும். நான் உயிரை விட்டா கவலைப்பட நீங்கள் ஒருத்தராவது இருக்கீங்கல்ல, எனக்கு அது போதும் என்றவள் சட்டென்று அவரை அணைத்து கொண்டு மொத்தமாக உடைந்து வெடித்து அழுதாள்.
எதுக்கு பைத்தியக்காரி மாதிரி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க என்றபடியே அவள் முதுகை வருடி ஆசுவாசப்படுத்தினார் அமுதா. சண்முகம் அவளை பாவமாக பார்த்துவிட்டு செல்வத்தை கெஞ்சலாக பார்த்தார். கையை கட்டி அவர்களையே பார்த்து கொண்டிருந்த செல்வம், அந்த பொண்ணு நீதான் என்றான். சட்டென்று அழுகையை நிறுத்தி குழப்பமாக நிமிர்ந்து செல்வத்தை பார்த்தாள். என்ன சொன்னீங்க மாமா? அவன் ஒரு பொண்ணை விரும்பினான்னு சொன்னேன்ல, அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை, நீதான்னு சொன்னேன். இப்போ புரிஞ்சுதா? அழுத்தமான வார்த்தைகளில் சிறு புன்னகையோடு கேட்டான். அவசரமாக தன் கண்ணீரை துடைத்து கொண்டு அவன் முன் வந்து நின்றாள். நீங்க சொல்றது உண்மையா மாமா? அவ்வளவு எதிர்பார்ப்பு அவள் குரலில். எனக்காக பொய் சொல்லலையே. அவள் கண்களில் அவ்வளவு தவிப்பு. இடம் வளமாக தலையசைத்தான். அவனுக்கு பொண்ணுங்க நீளமான முடி வச்சிருந்தா பிடிக்கும். உன் முடியை பார்த்து உன்கிட்ட விழுந்துட்டான். அன்னைக்கு ஸ்கூலில் அவன் உன்னை தப்பாக பார்த்துதா நீ நினச்சியே, அது என்னன்னு இப்போ உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆனால் ஸ்கூலில் பசங்க எல்லாரும் உன்னை அவன் கூட சேர்த்து வச்சு பேசவும் அவனுக்கு சங்கடமாக போச்சு. தப்பு பண்ணிட்டதா நினச்சி என்கிட்ட வந்து வருத்தப்பட்டான். அதனால் சரி, இனி அந்த பொண்ணு பக்கம் போக வேண்டாம், முதல்ல படிப்பை முடி, அதுக்குள்ளே அந்த பொண்ணை பற்றி விசாரிச்சுட்டு சித்தப்பா சித்திக்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லி அவனை அனுப்பி வச்சேன். என் பேச்சை மதித்து அதுக்கப்புறம் அவன் முன்னாடியே வரல. நானே எல்லாத்தையும் சரியாக நடத்திடலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தப்போ ஏதேதோ நடந்து இந்த முடிவை எடுக்க வேண்டியதாக போச்சு. அந்த நிமிஷத்தை விட்டா நீ எப்போவும் அவனுக்கு கிடைக்க மாட்டான்னு புரிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் கண்ணு முன்னாடியே ஒரு பொண்ணோட வாழ்க்கை, அதுவும் என் தம்பி விரும்பின பொண்ணோட வாழ்க்கை அழிய போகுதேன்னு யோசித்து உங்கள் கல்யாணத்தை நடத்திட்டேன். அவன் சொல்வதையெல்லாம் ஆச்சரியமாக கேட்டுக்கொண்டிருந்தாள் தளிர். அப்போ அவர் என்னதான் விரும்பினாராமாமா? அவள் முகத்திலும் குரலிலும் அவ்வளவு உற்சாகம். கண்கள் மூடி திறந்து புன்னகைத்தான். இப்போ அவன் கோபமாக இருந்தாலும் போக போக அவன் கோபம் குறைஞ்சிடும்னு நம்புறேன் என்றவன் அவள் முகத்தின் அருகே குனிந்து, நீயும் நம்புறியா என்று கேட்டான். சிறு வெட்க புன்னகையோடு அவசரமாக தலையசைத்தாள். பின் மீண்டும் அவனை பார்த்து, நீங்க சொன்னதெல்லாம் உண்மைதானே மாமா, என்னை ஏமாத்தலையே என்றாள் கெஞ்சலாக. கூடவே, இத்தனை தடவை சொல்கிறேன், நம்ப மாட்டியா என்று அவன் கோபப்பட்டு விடுவானோ என்ற பயமும் எழுந்தது. ஆனால் அவனோ அதற்கு நேர்மாறாக சிறு குழந்தையிடம் செய்வது போல் அவள் தலையை செல்லமாக அழுத்தி, அவன் மனசில் நீ தான் இருக்க, நீ மட்டும்தான் இருக்க, உன்னோட வாழ்க்கை இனி சந்தோஷமா இருக்கும், சரியா என்றான் பாசத்தோடு. சிறு பிள்ளையைப் போல் உற்சாகமாக தலையசைத்து விட்டு அங்கிருந்து ஓடியிருந்தாள் இளந்தளிர். அவள் செல்லும் வரை அதே புன்னகையோடு பார்த்து கொண்டிருந்தான் செல்வம். அவள் சென்றதும் இந்த பக்கம் திரும்ப இருவரும் அவனை பார்வையால் துளைத்து கொண்டிருந்தனர். என்ன ஆச்சு என்றான் புருவம் சுருக்கி. ஏன் செல்வம், தளிரை பற்றி ஏற்கனவே எல்லாத்தையும் விசாரிச்சு வச்சிட்டியா? அமுதா கேட்டார். ஆமா சித்தி. அப்போ அவன் ஏன் பொய் சொன்னா அப்படின்ற காரணம் கூட உனக்கு தெரியும் இல்லை? அவன் பதில் சொல்லாமல் அமைதியாக நின்றான். பெருமூச்சு ஒன்றை விடுத்தார் சண்முகம். விடு அமுதா, எதுவும் கேட்க வேண்டாம் என்று விட்டு எழுந்து கொண்டார். தெரியும் சித்தி என்றவன் அதற்கான காரணத்தை கூற இருவரும் திகைத்து ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அவளை இந்த வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்த அன்னைக்கே இதை உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். ஆனால் அப்போவே சொல்லியிருந்தா அவன் மேலே உங்களுக்கு நல்ல மதிப்பில்லாமல் போயிருக்கும், அவளை பிடிக்காம போயிருக்கும். இப்போ அவளை ஏற்றுக்கிட்ட மனசு அப்போ அவளை வேண்டாம்னு தள்ளி வச்சிருக்கும். அதனால தான் சொல்லலை. இதோ என்னைக்கு அவள் பேசினதில் இருந்து அவளை பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இனி அவளை என்னைக்கும் தப்பாக நினைக்க மாட்டீங்க, சந்தேகப்பட மாட்டீங்க. அதனால தான் இப்போ சொல்லிட்டேன். இருவரும் அமைதியாக இருந்தனர். அவர்களின் அமைதியை கண்டு, தளிரை தப்பாக நினைக்கிறீங்களா என்று வருத்தத்தோடு கேட்டான். சச்ச இல்லடா, ஆனால் செந்திலுக்கு இது தெரிய வரும்போது அவன் அவளை ஏற்றுக்குவானா, அதுதான் யோசிக்கிறேன் என்றார் சண்முகம். அது புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை சித்தப்பா, அதில் நாம் தலையிட முடியாது. அவளுக்கு அவன் வேணும்னா அவ தான் அதுக்கான முயற்சியே எடுக்கணும். உங்கள் 2 பேரை சரி பண்ண வேண்டியது மட்டும்தான் என்னோட கடமை. அதை நான் முடிச்சிட்டேன். இதுக்கு மேலே அவளோட விஷயத்தை பற்றி உங்கள் அண்ணன் அண்ணிக்கிட்ட கூட சொல்கிறதும் சொல்லாததும் உங்கள் விருப்பம்தான். முகத்திற்கு நேர தேங்காய் உடைப்பதை போல் சொல்லிவிட்டு அவன் சென்றுவிட இவர்கள் இருவரும் என்ன செய்வது என்ற யோசனையில் ஆழ்ந்தனர். இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.